ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த பொண்ணு இருக்காளா? இந்த பொண்ணு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காளா? எனக்குமே அந்த டவுட் இருக்கு. ஆக்சுவலி என்ன தெரியுமா? நான் வந்து பெர்ஃபெக்ட்டா வீடியோஸ் போடணும், இத பத்தி போடணும், அத பத்தி போடணும், எல்லாத்த பத்தியுமே ஷேர் பண்ணணும். ஆனா அது பெர்ஃபெக்ட்டா போடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் யோசிக்க மட்டும் தான் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு. அது முடியல. பிகாஸ் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் அதே லாங் ஃபார்ம் வீடியோஸை வந்து நம்ம எடிட் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஓகே, இப்போ நம்ம வந்து ஏன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கணும்? ரியலிஸ்டிக்காக நம்ம போடுவோமே. அவுட் ஆஃப் ஆல் த திங்ஸ் சுற்றி சுற்றி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தா ஏஸ்தட்டிக்காக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்ட் ரொட்டீன்ஸ், ஏஸ்தட்டிக்கான விளாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மேபி பார்க்கலாம். ரியலிஸ்டிக்கான விளாக் வந்துட்டு ஒரு நாள் நிற்கும். அதுதான் எனக்குமே எனக்கு தெரிஞ்சு நிலச்சி நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இட்ஸ் கோயிங் டு பி லைக் டாக்கிங் ஃப்ரம் தி ஹார்ட். லைக் என்னெல்லாம் எனக்கு தோணுதோ நான் அது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய காமெண்ட்ஸும் வந்திருந்தது இன்ஸ்டாகிராமில். நிறைய பேர் நிறைய டவுட்ஸும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி ஏன் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம், லைக் ஆன் கேமரா நம்ம ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சது தான். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்குல்ல? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த டாப்பிக்லாம் எதுவுமே லைக் என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுருந்தது தான். ரொம்ப நாளாகவே வந்து இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னு. பட் எழுதிலாம் வச்சுக்கல. இந்த ஃப்ளோவில் பேசணும் அப்படிலாம் எதுவுமே எழுதிலாம் வைக்கல. எதை பற்றி அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டது வந்து ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ணுறது, எப்படி நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க. ஸோ டு பி ஃப்ரேங்க், நான் வந்து ரொம்ப பாசிட்டிவ் பர்சன்லாம் இல்லை. நானுமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லைக் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். லைக் எது நல்லா நான் நடந்தாலுமே அதில் இருக்கிற நெகட்டிவ் பார்க்காம நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும்னு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ப்ரொடக்டிவிட்டி கேட்டிங்கன்னா நான் என்ன ஒரு சிம்பிளாக சொல்வேன்னா, லைக் நம்ம வந்து இதெல்லாம் பொண்ணுங்க தான் செய்யணுமா இந்த வேலையெல்லாம், ஏன் பசங்க செய்ய மாட்டாங்களா இப்படிங்கிற ஒரு தாட்டை ஐ திங்க் உங்களுக்கு இருந்ததுன்னா அது எடுத்துருங்க. பிகாஸ் ஐ திங்க் க்ளீனிங் இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்குது, நீங்கள் அது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இது நான் ஏன் செய்யணும், நான் செஞ்சாதான் இப்படி நான் தான் செய்யணுமா வீடு க்ளீன் பண்ணுறது, அவங்க செய்யக்கூடாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துட்டு மேபி இந்த மாதிரி வச்சு பாருங்களேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எடுத்துக்கோங்க. நான் செஞ்சாதான் அது நீட்டாக இருக்கும், நான் என்னை தவிர்த்து வேறு யாராலையுமே அதை நீட்டாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்ல நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லா வேலையும் செய்யுங்களேன். உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியாது. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டும் உங்களுக்கு வராது. இன்னொரு விஷயம், ஒரு பீஸ் உங்களுக்கு நல்ல பீஸ் வேணும் அப்படின்னா சத்தமாக பாட்டு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு க்ளீனிங் பண்ணிகிட்டே இருங்களேன். உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறதும் ஒரு கஷ்டமாக தெரியாது, க்ளீனிங்கும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஆகிட்டுருக்கும், உங்களுக்கும் அது ஒரு பீஸ் கொடுக்கும். அது நிஜமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் நான் வந்து எடுத்துப்பேன். பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து நிறைய வேலை செஞ்சு கொடுப்பாரு, நான் இல்லைன்னா சொல்லலை. பெருக்கி துடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, எல்லா வேலையுமே ஐ திங்க் ஹி ஈக்குவலி ஷேர்ஸ் எவ்ரி திங். பட் ஒரு சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நீட்டாக வைக்கிறது, கிச்சனை ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக வைக்கிறது, இதெல்லாமே வந்து அதெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். எப்படின்னா அது வந்து இட் டசன்ட் மீன் அவர் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார், அப்படி இல்லை. மேபி அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே நீட்டாக இருக்கணும். இவருக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு எப்படின்னா வெளியில் ஃபுல்லாக நீட்டாக இருக்கணும். யாராவது இப்போ வராங்க அப்படின்னா அது நீட்டாக இருக்கணும். யாராவது வராங்க வரலங்கிறது செகண்டரி. பட் நம்மளுக்கு அது வீடு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைப்பாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளேயுமே நீட்டாக இருக்கணும். ஸோ நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்தையுமே நான் தான் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதனால எனக்காக நான் அதை க்ளீன் பண்ணிப்பேன். அதனால உங்களுக்கும் கொடுக்குற ப்ரைஸ்லாம் வச்சுக்க வேண்டாம். லைக் ஒரு பிக் சிஸ்டர் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு பண்ணி பாருங்க. ஐ திங்க் தட் வில் கிவ் யூ ரியல் ஹாப்பினஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்காக வந்து இந்த பொண்ணு எவ்வளோ வேலை செய்து பாரு, நம்ம வந்து எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி கம்பேர்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்களும் அது எல்லாமே பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக என்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டு உங்களோட கம்பேர் பண்ணி உங்களை டவுன் பண்ணிக்காதீங்க. என்றைக்குமே உங்களை டவுன் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், அது யாருக்குமே அது இருக்காது. யாராலையுமே அந்த கேரக்டர்ஸால் வாழ முடியாது. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு யூ.
உங்கள நல்லா லவ் பண்ணுங்க. என்னோட கம்பேர் பண்ணிக்காம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நீங்க பண்ணுங்க. பிகாஸ் நான் ஷேர் பண்றது என்னமோ ஒரு ஹைலைட்ஸ் தான். அத தான் நீங்க பார்க்குறீங்க. எனக்கும் அந்த பேட் டைம்ஸ் எல்லாமே இருக்கும். நானும் வந்து டவுன் ஆகி, கத்தி இந்த மாரி எல்லா எமோஷன்ஸுமே நானும் காட்டுவேன். பிகாஸ் நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஸோ அதனால வந்து என்ன மட்டும் இல்ல, யாரையுமே உங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனா எல்லாரையுமே எடுத்து உங்க லைஃப்ல அத நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஹியூமனா, ஒரு பெர்சனா நீங்க எவால்வ் ஆயிட்டே போங்க. அதுக்காக உங்கள வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி உங்கள டவுன் பண்ணிக்காதீங்க என்னைக்குமே. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு, ஊருக்குலாம் போயிட்டு வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அப்போ வந்து நான் எதுவுமே லைக் ஃபுல்லா வீடே வந்து பயங்கர கிளம்ஸியா இருந்தது. மெயின் திங் கிச்சன நீட் பண்ணணும். கிச்சன் நீட் பண்ணா தான் வந்து சமைக்க முடியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் எங்களுக்கு பூஜை ரூம கிளீன் பண்ணணும். பிகாஸ் பூஜை டெய்லி பூஜை பண்ணுவோம் அண்ட் டெய்லி வந்து சமைக்கணும். ஸோ இது 2 இடமே வந்து கண்டிப்பா கிளீனா இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணதே வந்து கிச்சன் ரீசெட்ல தான். கிச்சன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் லைக் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சைஸ் ஆஃப் வீடு தானே இருக்கும். எல்லார்கிட்டயுமே பெரிய வீடு இருக்காது. எல்லாருக்குமே பெரிய கிச்சன் இருக்காது. பெரிய கிச்சன் இருந்தது அப்படின்னா, நம்ம ஓரளவுக்கு வந்து ஸ்பேஸ் நெறையா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டா திங்ஸ் வச்சுக்க முடியும். பட் கிச்சன் சைஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா, நம்மளோட திங்ஸுக்கு நம்ம அங்க எங்க எப்படி அக்காமடேட் பண்ண முடியுமோ, அது மாரி தான் நம்ம பண்ண முடியும். அதுக்காக வந்து அ அவங்க கிட்ட எப்படி இருக்கு பாரு கிச்சனு, நம்ம கிட்ட அந்த மாரி இல்லையே, அவங்க கிட்ட எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அழகழகா வாங்கி ஏஸ்தெட்டிக்கா வச்சிருக்காங்க. மோஸ்ட் ட்ரெண்டிங் வேர்ட் ஏஸ்தெட்டிக்கா வச்சிருக்காங்க. யார் வேணாலும், என்ன வேணாலும் வச்சுக்கட்டும். யார் வேணாலும், எப்படி வேணாலும் வாங்கட்டும். பட் அதில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. பிகாஸ் நீங்க வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து காட்டுவாங்க. அது அவங்க காட்டுறதே வந்து உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அத உங்கள வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது அவங்க ரியல் டைம்ல அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பட் நம்ம வந்து அது ஹைலைட்ஸ பார்த்துட்டு, "ஓ! அழகா இருக்கு" அப்படின்னு வாங்கி வச்சுருவோம். ஆனா அது நமக்கு தேவையா? தேவையில்லையா? நம்ம பார்க்கவே மாட்டோம். வாங்கி வச்சதுக்கப்புறம், நம்மகிட்ட ஆல்ரெடி இது இருக்கே, இது எதுக்குடா நம்ம வாங்கினோம்? அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற ஒரு புக்ல லைக் உங்களுக்கு அது டைம் இருந்ததுன்னா நீங்க படிங்க. அந்த புக் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் லைக் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ரியாலிட்டியை வந்துட்டு கோரிலேட் பண்ணி நம்மளோட ரொட்டீன்ஸை ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கிச்சனை நான் க்ளீன் பண்ண போகிறேன்ப்பா, இன்னைக்கெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்கும், இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஆரம்பித்து க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் இன்னைக்கு லாகின் பண்ண போகிறேன் ஆஃபீஸ்க்கு, இல்லை நான் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன், அந்த மாதிரி லைக் ஒரு டைம் ஸ்டாம்போட இந்த டைம்க்கு நான் இதை பண்ணுவேன், இதை பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியராக நம்ம ஒரு மைண்ட் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். லைக் நம்ம வந்து ரெகுலர் ரொட்டீன்லேயே வந்து ஆம், சமைக்கிறோம்ல, டெய்லி வந்து நம்ம பிளான் பண்ணுறோம்ல ஃபுட்டு, லைக் என்னென்ன சமைக்கணும், இன்னைக்கு நாளைக்கு பசங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதே நம்ம பிளானே இல்லாமல் பிளைண்டாக வந்துட்டு நம்ம போய் பண்ணினோம்னா நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்பராக எல்லாமே போகும். இன்னொரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. லைக் என்னோட லைஃப்பில் ரீசெண்டாக நடந்த விஷயம். ஆஹ் எல்லாருக்குமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட பார்ட்னர் கூடலாம் வந்து சண்டை நடக்கும், அதெல்லாம் காமன். அது வந்து சண்டை இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு போர் அடிக்கும். பட் சண்டை வர்றது வந்து காமன். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அப்படி நினைக்கிறேன்னா இல்லை எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன சண்டை வந்தாலுமே ஒரு விமென்னுக்கு வந்து ஒரு இது இருக்குது. லைக் அவங்க நம்ம பார்ட்னர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசணும். அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க ஒரு ஒரு சாரி கூட எதிர்பார்க்க மாட்டோம். பட் ஆனால் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசி நமக்கு ஹர்ட் ஆச்சுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம நினைப்போம். இதே எதிர்பார்ப்பு அங்கேயும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டா அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமா சால்வ் ஆயிடும். அதே மாரி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, அது பேசணும். பேசிட்டு அதில ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஸோ அப்படியே ஆப்போசிட் என் ஹஸ்பண்ட். ஸோ அவருக்கு வந்துட்டு அது பேசினா இன்னும் கொஞ்சம் சண்டை வந்துரும் அப்படிங்கிறதுக்காகவே பயந்து, அதுலேருந்து அந்த கான்வர்சேஷன அப்படியே வந்து என்ன சொல்றது? ஸ்டாப் பண்ண நினைப்பாரு. லைக் அப்படியே தட்டி கழிச்சு போணும் அப்படின்னு தான் நினைப்பாரு அவரு. இப்போ நெறைய மதர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வந்து ஒரு சில திங்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அத வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது இது எங்க டைம்ல நாங்க சாப்பிட்டு தானே வளர்ந்தோம். அப்பலாம் ஒண்ணுமே ஆகல. உங்களுக்கும் நாங்க குடுத்துருக்கோமே! அப்படிங்கிற ஒரு தாட் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர்த்து, இந்த டைம்ல அது சாப்பிடக்கூடாது. லைக் அதுல எவ்வளோ கெமிக்கல் கலக்குறாங்க. நம்ம அந்த டைம்ல இருந்தபோது அவ்வளோ கெமிக்கல்ஸ் இல்ல. அது
இப்போ ஆனா அப்படி கிடையாது. இப்போ வந்து எது எடுத்தாலுமே கெமிக்கல்ஸ். ஈவன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்தா கூட கெமிக்கல்ஸ் தான். இது நான் வந்து நெறைய பேர் சொல்லியும் பார்த்துருக்கேன். நெறைய பேர் வந்துட்டு அ அ ஃபேஸ் பண்ணியும் லைக் பார்த்துருக்கேன் நான் அதைய. பேசிக்கான விஷயம் பிஸ்கெட்ஸ். லைக் எல்லாரோட வீட்லயுமே வந்து இப்போ பிஸ்கெட்ஸ் இருக்கு. பெரியவங்களுக்குலாம் வந்து எப்பயா ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 பிஸ்கெட் சாப்பிடுறது ஒரு பழக்கவழக்கமாவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து அவங்க சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து அவங்க குடுக்கணும். அவங்க கேட்கறாங்க குடுக்குறேன். அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்போ அவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க மதர் வந்து "இது சாப்பிடக்கூடாது. இது ஜங்க். இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு" அவ்ளோ சொல்லியிருக்காங்களே! அப்ப அதுக்கு ஒரு மரியாதை இல்லாம தானே போயிடும். அ எனக்கே தோணும் லைக் பெரியவங்க கிட்ட வந்து மரியாதையோட பேசணும். மரியாதையோட இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இந்த மாரி விஷயங்களும் அ ஒரு மதர் வந்து அவங்க தான் குழந்தைங்க கிட்ட அத சொல்லி இப்படி வளர்க்கும்போது, அதுக்கு எதிர்ப்பா வந்து பெரியவங்க இந்த மாரி கொடுக்கும்போது, அதுவும் மரியாதை இல்லாம பண்ற மாரி தானே இருக்கும். ஸோ, எனக்கு இப்ப யாராவது ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். அ பிஸ்கெட்ஸ் நீங்க சாப்பிடுங்க. உங்கள சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா, குழந்தைங்க எதிர்க்க நீங்க சாப்பிடாம இருங்க. குழந்தைங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் குடுக்காம இருங்க. ஏன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நீங்க இருந்த ஜென்ரேஷன் கிடையாது. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸா தான் இருக்கு. எல்லாத்துலயுமே சுகர் இருக்கு. எல்லாத்துலயுமே என்னெல்லாமோ கலக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது உங்களுக்குமே பெட்டர். உங்களால முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க கொடுக்காம இருங்க. இதே வந்து நான் நெறைய பேர் சொல்லிலாம் கேள்விப்பட்டுருக்கேன். நான் வந்து தா அவங்க வந்து பிஸியா இருப்பாங்க. அந்த மதர் வந்துட்டு பிஸியா வந்து குக்கிங் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க குழந்தைங்க அப்ப பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால வந்து அவங்க டிவி போட்டு விடுவாங்க. ஸோ, அப்போ உடனே என்ன ரைஸ் ஆகும்னா, நம்ம டிவி போட்டா இவ வந்து சத்தம் போடுறா. இவ மட்டும் இப்ப டிவி போட்டுருக்காளே! அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் வருது. ஆனா, அந்த இடத்துல ஓகே அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால அவ டிவி போட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் யாருக்குமே வர்றதில்ல. அது வந்து த அம்மா செஞ்சா தப்பு இல்ல. நம்ம செஞ்சா தப்பா? அப்படிங்கிற மாரியும் இல்லாம, அந்த அம்மாக்கு எவ்ளோ ஒரு சப்போர்ட் தேவையோ, அந்த சப்போர்ட் உங்களால முடிஞ்சா குடுங்க. முடியல அப்படின்னா, எதுவும் கமெண்ட் பண்ணாம இருங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ணாம இருங்க. முக்கியமா. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் எல்டர்ஸ், ஃபார் எவ்ரிபடி. யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம, யாரையுமே கமெண்ட் பண்ணாம இருக்கணும். நம்ப ஒருத்தர பத்தி என்ன பொறுத்த வரைக்கும், நம்ப ஒருத்தர பத்தி ஜட்ஜ் பண்றோம், கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ப எந்த அளவுக்கு இருக்கோங்கிறதையும் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். நம்பளும் அதே தப்பு பண்ணியிருப்போம். அப்ப நம்ப அதே தப்பு பண்ணும்போது, நம்ம எப்படி இன்னொருத்தவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்ல இன்னொருத்தவங்கள எப்படி நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியும்? ஸோ, அது நானுமே வந்து நெறையா இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இட்ஸ் ஆல் எ லெசன்ஸ். ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் எ லெசன். நம்ம ஒரு ஏஜ் வந்து நம்ம க்ரோ ஆகும்போது, எல்லாமே வந்து இட்ஸ் எ லெசன். வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் தோஸ் லெசன்ஸ் as we just pass through each and every year, you know. ஓகே. இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் நான் காமிக்கணும்னு நெனச்சேன். எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ் இது. இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. கொலாபரேஷன் எதுவுமே கிடையாது. ஆனா வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு அது எவ்வளோ பெனிஃபிட் குடுக்குதுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது வந்து அக்யூரியா மாய்ஸ்சரைசிங் கிரீம். ஸோ ஐ திங்க் எவ்ரி விமன் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த உமன் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. கால் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வலிக்கும்ல. லைக் வேலை செய்யும்போது, நடக்கும்போது, வீட்டில் நடக்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து இந்த பாதம் வந்து ரொம்ப வலிக்கும். முடியாது. அது வந்து நான் ஒரு தடவை டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்க்கும்போது, அவங்க ரெக்கமெண்ட் பண்ண கிரீம் தான் அது. ஸோ நம்ம கால் என்ன ஆகுதுன்னா, நடந்து நடந்து நிறைய நின்னு ஒரு மாரி ரஃப் ஆயிடுது ஸ்கின்னே. ஸோ அத வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கணும். நாட் ஒன்லி ஆர் ஸ்கின், பாடி மட்டும் இல்ல. ஆல்சோ லெக்ஸையும் நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கணும். பிகாஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கின் விட இது ரொம்ப முக்கியம். இத வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். 500, 490 வருது. பட் ஆனா வந்து பெஸ்ட். வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. கொஞ்சமா எடுத்து நீங்க நல்லா அப்ளை பண்ணி லோஷன் மாரி அப்ளை பண்ணா போதும். ஓகே. நான் அத அப்ளை பண்ணும்போதே உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் எத்தனை பேர் அழகே அழகு சீரியல் பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். லைக் எதார்த்தமா இருக்கும். அண்ட் ஐ திங்க் ரியாலிட்டி நெறைய வீட்ல இது நடக்கிறத வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவே நெறைய சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவோட மாமியார் வந்து எங்க அம்மாவ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நெறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து நக்ஷத்ரா என்ன சொல்லுவாங்கன்னா,
நம் நக்ஷத்ரா வந்து அன்ஷிதா பத்தி பார்த்து கேட்பாங்க. லைக் அவங்க மேரேஜ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் இவ்வளோதான் சாப்பிடுவாங்க, இதை சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்கன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனுவே பார்த்தோம்னா ஹோட்டல்ல சாப்பிட்ற மெனு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து கேட்பாங்க, நீங்க தான் உங்களை அப்படி பழக்க வச்சுட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அது வந்து எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இவங்க இவங்க இதுதான் சாப்பிடுவாங்க. ஈவன் ஃபார் கிட்ஸ். நம்ம வந்து குழந்தையில வந்து என் குழந்தைக்கு இதுதான் பிடிக்குது, அதனால இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றதும் தப்பு தான். அந்த குழந்தைக்கு அதுதான் பிடிக்குது, இது மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னா ரொம்ப தப்பு. அந்த குழந்தைக்கு வந்து எல்லாத்தையுமே பழக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு வீட்டுக்கு போகிறோம், இல்லை வேற இடத்துக்கு போகிறோம், எங்கேயாவது போய் தனியாக சர்வை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சாப்பிட்டு பழகணும். ஈவன் இஃப் இட் இஸ் உப்மா உப்மா தான் கிடைக்குது, இல்லை பிரெட்டு மட்டும் தான் கிடைக்குதுனாலுமே அதை சாப்பிட்டு பழகணும். இதை நான் சாப்பிட மாட்டேன், அதை நான் சாப்பிட மாட்டேன், இவ்வளோ வெரைட்டிஸ் எனக்கு வேணும், இந்த மாதிரி நம்ம நம்ம பழக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து வீட்டில் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான் வெளியிலயும் வரப்போகுது ஆப்வியஸ்லி. ஸோ நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்தது ரச சாதம் தான், மோர் சாதம் தான். ஏன்னா அப்போல்லாம் காசு இருக்காதுல்ல நம்மக்கிட்ட. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கவே மாட்டோம், நட்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குன்னா கூட தெரியாது. அந்த மாதிரி தான் நம்மலாம் வளர்ந்தோம். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து வளர்க்குறதுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே. அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரிலேட் ஆகும். ஒரு ஒரு விஷயமும் பேசிக்கான ஒரு ஹியூமன் நீட். ஒரே நிமிஷம். அதில் வந்து இப்போ ஐ திங்க் ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக்கான ஒரு லைக் பேசிக் ஹியூமன் நீட்ஸ், தண்ணி எடுத்து குடிக்கிறது, தான் வேலையை தானே செஞ்சுக்கிறது, இது கூட ஒருத்தரால் பண்ண முடியலன்னா என்ன, அது புரியலல்ல. லைக் அதெல்லாம் வந்து பேசிக்காக ஒருத்தர் நம்ம வந்து செஞ்சு கற்றுக்கணும். இப்போவே நம்ம வந்து செஞ்சு கற்றுக்கணும். நம்ம எப்படி இந்த உலகத்தில் தனியாக வந்தோமோ அதே மாதிரி நம்ம தனியாக தான் போகிறோம். யாருமே வந்து நம்ம கூடவே வந்து இருக்க போகிறது கிடையாது. லைஃப் லாங் வந்து கூடவே வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு பேம்பர் பண்ணிக்கிட்டு இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்மளோட வேலைகளை, நம்மளோட தேவைகளை நம்மளே பார்த்து கற்றுக்கிறது நல்லது. அதையே நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி தான் வந்து நிறைய இந்த ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் இருக்குல்ல, அது கூட நான் பார்ப்பேன். லைக் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிலேட் ஆகும். சண்டை வித் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப காமன் தானே. லைக் எல்லாருமே வந்து சண்டை போடுறது தான். அதை வந்து நம்ம பெருசாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து அதை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணாமல் அது ஒரு பெரிய விஷயமா சண்டையே இல்லாமல் அப்படியே ரொமான்டிக்காக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்ங்கிற மாதிரி தான் ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் நாட் தி லைஃப்னா வந்து சண்டை இருக்கும். அந்த சண்டையில் நம்ம எப்படி சஸ்டெயின் ஆகிறோம், எப்படி நம்ம வந்து சேர்ந்துருக்கோம், எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம பார்ட்னரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ இப்போது ரீசெண்டாக கூட வந்து எனக்கு ஒரு விஷயம் லைக் நல்லா ரியலைஸ் ஆச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் லைக் கிச்சன் இப்போ ரீசெட் பண்ணிகிட்ருக்கேன்ல, இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஐ திங்க் நான் அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் ரீசெட் பண்ணி அதை முடிக்கிற ஸ்டேஜில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெட்ரூம் வந்து எல்லாத்தையுமே என்னை பொறுத்த வரைக்கும் அடைச்சி வச்சா எனக்கு பிடிக்காது. லைக் நான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு க்ளீன் பண்ணி க்ளீனாக உள்ளே வச்சிடணும். பட் அது வந்து எனக்கு அதனால எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு ஒரு மாதிரி அந்த ரூமே ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. பெட்டு ஃபுல்லாக இருந்தது, ஸ்டடி டேபிள், என் பையனோட ஸ்டடி டேபிள் ஃபுல்லாக இருந்தது, எங்கேயுமே இடம் இல்லை. லைக் கீழெல்லாம் கூட அப்படி அப்படியே இருந்தது. லிட்ரலி ஃபார் டூ ஹோல் டேஸ் அப்படி தான் இருந்தது அது. ஸோ அந்த 2 ஹோல் டேஸுமே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஃபுல்லாக சண்டை. அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு வரைக்குமே அது வந்து அந்த தேர்ட் டேலையும் வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது சண்டை. பெரிய லெவலெல்லாம் எக்ஸ்ட்ரீமாலாம் போச்சு. அப்போது எனக்கு வந்துட்டு ஒன்று புரிஞ்சுது, இது வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, இதை நம்ம க்ளீன் பண்ணியே வச்சிடணும் இன்றைக்கி அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ண உடனேயே அது என்னமோ தெரில, ஒரு பயங்கர ஒரு பீஸ். அது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அது லைக் மனசில் வந்து ஏதோ பெருசாக உள்ளே எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா அது எல்லாத்தையும் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் வந்து இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம வீடு சுத்தமாக இருக்கும்போது நம்ம மைண்டும் வந்து சுத்தமாக இருக்கும், நம்ம மைண்டும் வந்து பீஸில் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இன்னொன்று எனக்கு புரிஞ்சுது இந்த சண்டையில் என்னென்னா, நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், பட் அதை டைரெக்டாக வந்து சொல்லிடலாமே, இதை தான் எதிர்பார்க்குறேன், இப்படி சொன்னால் எனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஈகோ, நமக்குள்ள ஒரு அதெல்லாம் உள்ளேருந்து வெளியில் வரும்ல,
அது எப்படி நான் சொல்லுவேன், அவரா சொல்லட்டும், அவரா வந்து பேசட்டுமே, அவரா வந்து இதை பண்ணட்டுமே அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அதை சண்டை பெருசாகி அதுதான் வந்து அப்படியே பூம்னு வெடிக்குது. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இதுதான் என் ஹஸ்பண்ட் ஒன்று சொன்னாங்க. இதானே லைஃப், இப்படி தானே இருக்கும், சண்டை வரும், அதே உட்காந்து பேசி 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 அது இன்னும் பெருசாயிட்டே தான் நீ பெருசாயிட்டே இருக்கிறதுக்கு அதை வந்து இப்படி தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஜஸ்ட் வி ஹாவ் டு மூவ் ஆன்ல அப்படிங்கிறது வந்து எனக்கும் ஓகே கரெக்டு தான். அதை நம்ம சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ஏன் இவ்வளோ பெருசாக்குறோம் அதைய, சின்ன விஷயத்த அப்படியே ஊதி பெருசாக்கிடுறோம். ஆனால் அதில் நமக்கு இதுதான் ஆச்சு அதுதான் ஆச்சு அப்படிங்கிறத அஃப்கோர்ஸ் சில டைம் தோணும். இது எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லாமலே ஒருத்தர் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். பட் சில பேர் அதை புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கும்போது அதை நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் டைம் அவங்க அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து கோவப்பட்டாலே இல்லை அழுதாலே இல்லை நம்ம ஏதாவது மூஞ்சி தூக்கி வச்சினாலே அவங்களுக்கு அது பிடிக்காது, அவங்களுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியாது. என்ன அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதையே ஒரு ஆங்கராக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. சில பேர் அப்படிதான். ஸோ ஐ திங்க் அதையும் வந்து நம்ம எனக்குமே எப்பவுமே ஒரு தோன்ற விஷயம், எப்பவுமே நானாக தான் எல்லாமே சொல்லணுமா, நானாக ஒருத்தர்கிட்ட சொல்லி எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது எனக்கு இப்படி ஹர்ட் ஆகுதுங்கிறது நான் சொல்லி ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணுமா, ஏன் அவங்களாம் நான் ஃபீல் ஆகிட்டேன் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு எனக்குமே தோணும். தெரியல, எனக்குமே வந்து அப்படி தோணியிருக்கு. நான் எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் தான் போய் சொல்லணுமா, அவங்களாம் அதை புரிஞ்சுக்க கூடாதா அப்படின்லாம் லைக் நானுமே நிறைய டைம் அதெல்லாம் ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்காக நானும் வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்டெப் எடுக்க மாட்டேன். நானும் வந்து போய் அது டைரெக்டாக வந்து இப்படி எனக்கு ஆச்சு, இப்படி எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறத டைரெக்டாக நான் சொல்ல மாட்டேன். இன்டைரக்டாக அதையே சொல்லி 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 அது என்ன ஆகும்னா இன்னொரு பெரிய சண்டையாக போகும். ரியலைசேஷன் என்ன அப்படின்னா அதை நம்ம வந்து இன்டைரக்டாக சொல்லி அது ஒரு பெரிய சண்டை ஆகிறதுக்கு டைரெக்டாக சொல்லிடணும். டைரெக்டாக சொல்லிட்டு இதுதான் எனக்கு இப்படி ஆச்சு, இப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அது டைரெக்டாக நீங்கள் கொட்டிடணும். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களா பண்ணட்டோம்னா அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது ஐ திங்க் நம்ம அதை டைரெக்டாக பண்ணிட்டோம்னா மேபி அதுக்கப்புறம் அது வேற மாதிரி மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். இனிமேல் வந்து அதை டைரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக பண்ணுறதுனால என்ன சேஞ்ச் கிடச்சிது, என்ன டிஃப்ரென்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் அப்புறமா அது வந்ததுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பேசினேன் எடிட் பண்ணும்போது தான் எல்லாமே தெரியும். என்ன பேசியிருக்கேன், எவ்வளோ கட் பண்ண வேண்டி வரும், அதுக்கப்புறம் எதாவது ரீஷூட் பண்ண வேண்டி வருமா தெரியல. பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கீப் இட் ராவாக தான் வச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இன்னும் வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நிறைய பேசலாம். இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஏதாவது விஷயம் உங்களுக்கு ஹர்ட் பண்ணும்போது ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் ஃபெயில் ஆயிடுவேன், எனக்கு இது வராது, எனக்கு இது செட் ஆகாது, நான் எப்படி பேசுறது, நான் எப்படி பண்ணுறதுன்னெலாம் யோசிக்காமல் ஜஸ்ட் ஸ்டார்ட். உங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்குதா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஜேர்னல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். என்ன வேலை அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற தாட்ஸ் அப்படியே நீங்கள் எழுதி கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறமா நீங்களாக உட்காந்து ரீதிங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகே, இது வந்து ஒரு சப்ப மேட்ரு தானே, இது இவ்வளோதான் இல்லை, சரி நம்ம ஏன் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கண்டிப்பாக வரும். ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுக்குற ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் இதை காட்டுறாருங்க. இந்த வீடியோட புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்டாமிக் ஹேபிட்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அட்டாமிக் ஹேபிட்ஸில் வந்துட்டு ஐ திங்க் எவ்ரிபடி மஸ்ட் ரீட் திஸ். அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிறனால கெமிஸ்ட்ரி பற்றி நினைக்காதீங்க. இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச் இன் யுவர் ஹேபிட்ஸ். உங்களோட ஹேபிட்ஸை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி நீங்கள் உங்கள் ரொட்டீன்ஸை வந்துட்டு கரெக்டான வேலை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து மஸ்ட் ரீட்னு சொல்லுவேன் நான். செகண்ட் வந்துட்டு இது வந்து ஐ திங்க் எவ்ரிபடி மஸ்ட் ஹவ் நோன் திஸ் புக், வி ஆர் தேர் ஃபார் ஈச் அதர். இன்ஸ்டாகிராமில் கூட அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும்ல. இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ரியல் டைம் ஸ்டோரி. அழுதுட்டேன் நான் இதை படிச்சுட்டு. லைக் ஒரு அவங்களோட ஒரு அப்பா அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு அப்பா அம்மா போவாங்களா, சொந்த பையனை இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அண்ட் இதோட ஃப்ரெண்ட்ஷிப்
அண்ட் லவ் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், படிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் சுதா மூர்த்தியோட புக்ஸ், சூப்பர்பான புக்ஸ். இதில் வந்து இன்னொரு புக்கு படித்து முடிச்சுட்டு, அந்த புக்கு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கேயோ வச்சுட்டான் பையன். மேஜிக் ஆஃப் லாஸ்ட் டெம்பிள் அப்படின்னு ஒரு புக்கு சூப்பராக இருந்தது. அது வந்து லைக் ஓ நிஜமாலுமே இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சூப்பராக இருந்தது. லைக் ஸ்டெப்பல் எப்படி ஒரு பழமையான கோவில் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் கோவில் எப்படி பில்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக் அவங்களோடதே இருந்தது, ஒரு பப்பி பற்றி, ஒரு குட்டி நாய்க்குட்டி பற்றி. நாய்க்குட்டிக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குமா? ஒரு நாய்க்கிட்ட இப்போ நம்ம வந்து ஒரு மனுஷங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு 100% இல்லைனாலுமே 50-60% ஓகே, இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதே நம்ம வந்து ஒரு அனிமல்ஸ் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது வி ஆல்வேஸ் டோன்ட் நோ தட்ல. லைக் நம்ம வந்து நிறைய டைம் நானே வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம். லைக் நம்ம வந்துட்டு தள்ளி விடுறது, போன்னு சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து ஃபேஸஸ் காட்டுறது, நாய்க்குட்டி வந்துருச்சு அப்படின்னா. அந்த புக்கில் வந்து நாய்க்குட்டி பார்த்து நான் படித்ததுக்கப்புறமா ஒரு நாய்க்குட்டி பார்த்தாலுமே வந்துச்சு இதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும்ல, இது இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அது மாதிரி நம்ம திங்க் பண்ண வைக்குது. லைக் நம்மளோட ரியல் லைஃபோட நிறைய கனெக்ட் ஆகுது இந்த புக்ஸு. இந்த புக்கு இப்போ வந்து நான் படிச்சுட்ருக்கேன். மை கரண்ட் ரீட் இது சுதாமூர்த்தியோட கிராண்ட் பாஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ். இதே மாதிரி கிராண்ட்மாஸோட ஸ்டோரிஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸும் இருக்குது. இது இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து கிராண்ட் பாஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ். ஒரு பெட்டர் கார்டுக்கு இந்த ஒரு கதை இருக்கா அப்படின்னு தான் இப்போ பெட்டர் கார்டோட ஸ்டோரி தான் நான் படித்தேன் லாஸ்ட்டாக. இதில் பிட்டர் கார்டுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு திங்க் பண்ண வச்சுது. ஸோ இதே மாதிரி நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு வீடியோ ஃபாலோ என்னோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா பேசலாம், நிறையா உங்களுக்கு மனசில் தோன்றது எல்லாத்தையுமே நம்ம பேசலாம். அதை பேசிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்காம அதுலேருந்து வெளியில் வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி ஜாலியாக லீட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து எங்கேஜாக நம்ம வச்சுக்கிறது, எப்படி நம்மளை லவ் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? பை பாய்.